ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் வருகிறார். என் பேரு உபவாசம். உப்பு சாரப்பட்டு போச்சா? உங்க பேர் உப்பு இல்ல. எப்படி இருக்கும்? நீங்க தான் சொல்லிருக்கீங்க உலகத்துக்கு உப்பா இருக்கு சொல்லி. என் பேரு உபவாசம் மணி. இப்ப பாருங்க இருக்கு என் பேரு. இந்த பேரு ஜீவ புத்தகத்துல இல்ல. என்னது என் பேரு இல்லையா? நான் எவ்வளவு சேர்த்துக்கு நல்லது பண்ணியிருக்கேன். ஞாயிற்றுக்கிழமையான ஆலயத்துக்கு போறேன், கிட்டார் ப்ளே பண்றேன், ஓகன் ப்ளே பண்றேன், ஏன் சண்டே ஸ்கூலுக்கும் போறேன். ஏன் பேருக்கு இல்லாம இருக்கும்? நீங்க எல்லார் முன்னுக்கும் உபவாசம் இருந்தீங்க, எல்லார் முன்னுக்கும் தசமபாகம் கொடுத்தீங்க, சேர்ச்சுக்கு போனீங்க, மெசேஜ் கேட்டீங்க. ஆனா நீங்க கடவுளுக்காக எப்பயாச்சும் ஒரு நாள் உண்மையா இருந்துருக்கீங்களா? கடவுள்கிட்ட சொல்ல எல்லாம் மற்றவங்களுக்கு சொல்லியிருக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல, நான் சேர்ச்சுக்கு போயிருக்கேன். ஃபாதருக்கும் நல்லா தெரியும். நான் அவர்கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியா இருந்திருக்கேன். அவரும் நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், உபவாசம் கூட இருந்திருக்கேன். தெரியும் ஃபாதர், சொல்லுங்க. தெரியும் ஃபாதர். அப்படியே உங்களுக்கு என் பேர் பிள்ளை போகும். நான் இப்ப எங்க போகுது? நான் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க கடவுளுக்காக உண்மையா இருந்தீங்களா? உண்மையா இருந்தேன், ஆனா என் பேர் இதுல இல்ல. என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. இப்ப நான் எங்க போறது? நான் எங்க போறது? நான் எங்க போறது? இப்ப என்ன சட்டில உப்பு பந்தலையா? அடுத்தது யாரு? வாங்க. என் பேரு ஜோசப். நான் கர்த்தரோட வார்த்தையை நிறைய பேருக்கு கூறியிருக்கேன். என் பேரு ஜீவ புத்தகத்தில் இருக்கான்னு பாருங்க. உங்க பேரு இந்த ஜீவ புத்தகத்துல இருக்கு. நீங்க இந்த உலகத்துல இருக்கும்போது மக்களுக்கு கர்த்தரை பத்தி நிறைய சொல்லியிருக்கீங்க. கர்த்தரோட வார்த்தையை நிறைய பேருக்கு பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. அதனால பரலோக ராஜ்யம் உங்களுடையது. அடுத்தது வாங்க. தம்பி, உன் ஒய்ஃப் இல்லையா? போறதே பரலோகம். அங்க அழுகையும் கவலையும் இல்லையா? அதுதான் விட்டுட்டு வந்துட்டேன். அடுத்தது வாங்க. உங்க பேர் என்ன? என் பேரு நல்ல முத்து. நான் ஊருக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்கேன். வீடு கட்டி கொடுத்துருக்கேன், ரோடு போட்டு கொடுத்துருக்கேன். அது மட்டுமா, ஆண்டவருக்கு தவறாம தசமபாகம் கூட கொடுத்துருக்கேன். ஆண்டவரே, எல்லாம் திருட்டு திருட்டு. ஆசீர்வதிச்சு நீங்க கவர்மெண்ட்ல வேலை வாங்கி கொடுத்தாக்கு. ஆசீர்வதிச்சு கவர்மெண்ட்ல வேலை வாங்கி கொடுத்தாக்கு. இவன் ஏழை மக்கள் கிட்ட லஞ்சமா ஊழலும். இவனெல்லாம் உள்ள குட்டிங்க பரலாக பொழந்துடும். ஏன் கூட வா, என்னோட உலகத்துக்கு வா. என்னோட நாளைக்கு ரோடு போட்டுக்கலாம். இந்த கேஸ என்கிட்ட விட்டுரு. ஆமா, உங்க பேர் என்ன? என் பேரு ஜெபமணி. நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன், விடாம சர்ச்சுக்கு கூட போவேன். அது மட்டும் இல்ல, அந்நிய பாஷை கூட பேசுவேன். ஆண்டவரே, குளத்தடியில சர்ச்சில் தான் அந்நிய பாஷை, குளத்தடியில வேற பாஷை. இதெல்லாம் உள்ள குட்டிங்க பரலோகம்
ஃப்ரெண்டாயிரம் வந்தாரு. சரி, என் பேர் இல்லாட்டி கூட பரவாயில்ல. என் பக்கத்து வீட்டுக்காரி பங்கஜம், அவ பேர் இதுல இருக்கா? அவ பேரு இந்த புக்ல இல்ல. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. என் பேர் இல்லாட்டி கூட பரவாயில்ல, அவ பேர்ல நடக்கு வாடி வாயர் என்ன கிளிக்கி எல்லாம் நம்மளுதான். பேர் என்ன? உங்க பேரு இந்த ஜீவ புத்தகத்துல இருக்கு. நீங்களும் கடவுளுக்கு ஒரு உண்மையான சீடனா இருந்தது. நீங்க மக்களுக்காக ஜெபம் பண்ணிருக்கீங்க. மக்களோட பாடுகளை நீங்க உணர்ந்து அவங்களுக்காக உதவி செஞ்சீங்க. முக்கியமா அடுத்த வார்த்தையை நிறைய பேருக்கு பகிர்ந்து கொண்டேன். அதனால பரலோக ராஜ்யம் உங்களது. உங்க பேரு ஜீவ புத்தகத்துல இருந்து கிறுக்கப்பட்டது. நீங்க வெயிட்டிங் அத்தாக்கள் வருவாங்க. வரும்போது உங்களுக்கு புரிய வரும். நெக்ஸ்ட் வாங்க. ವಯಾಗಿನವ ಮೇ ಜೀವನ ಕೊಟ್ಟಿಲ್ಲ. ಅಯ್ಯೋ ಹಾಗೆ ನಮ್ಮ ಜೀವನ ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂತ ಅಯ್ಯೇ ಅನೇಕ ಅಯ್ಯೋ ಮಿತ್ರ ವಾ ವೇಟಿಂಗ್ ಲಿಸ್ಟ್ ಗೆ ಹೋಗ ಅಯ್ಯೋ ವೇಟಿಂಗ್ ಲಿಸ್ಟ್ ಗೆ ಇಟ್ಟಿ തന്നെ ഞാൻ ക്യൂവാ ഞാൻ ഇതിന്റെ ഒരാളുടെ പേര് ഞാൻ ക്യൂവാ അയ്യോ ഞാൻ നടന്നില്ലേ ഞാൻ പോയതല്ലേ ഞാൻ നടന്നത് മകേ ലോകേട്ടുണ്ട് இங்க கத்தியெல்லாம் பிரோஜனம் இல்ல. நீங்க பூமியில இருக்கும் போது நீங்க ஒரே ஒரு தப்பு தான் செய்றீங்க. என்ன தப்புனா நீங்க கடவுளோட வார்த்தைய மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ள. அதனால உங்களுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இப்ப நீ ஏன் கூட வா என்னோட உலகத்துக்கு வா, எனக்கு உதவி செய், வா வா. அடுத்தால் வாங்க. எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் போங்க, நான் உங்களை எங்கேயோ கண்டிருக்கேன். பேர் என்ன? என் பேரு காஞ்சிவாடி இம்ரான். என் பேரு எப்படி இந்த புக்ல இருக்கும். ஏன்னா நான் நிறைய பேருக்கு ரோட்டு போட்டு கொடுத்துருக்கேன், ஃப்ரீயா கஞ்சி கடைஞ்சு கொடுத்துருக்கேன். என் பேர் எப்படி அந்த மாதிரி இருக்கும். கஞ்சிபாடி இம்ரான். ஆமா, என் பேரு இந்த புக்ல இல்ல. புக்கு மாத்தி எடுத்துட்டு வந்திருக்கீங்க. சாதியா பண்ணுறோம். என்ன அப்படி படம் சொன்னா நான் எங்க போவேன். உங்க பேர் இந்த புக்ல இல்லாதனால தான் நீங்க நான் சொல்றேன் உங்க பேர் இந்த புக்ல இல்ல. திருப்பி பாருங்க ப்ரோ, தயவு செய்யுங்க. காசு ஏன் கூட வா, எனக்கு கஞ்சி கடைஞ்சிட்டா. நோ 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 மரியாதை. கண்டிப்பா நடக்கும். வா, நீ ஏன் கூட வா, நீ நடக்கும். வா, என்னடா கறிக்க வச்சிருக்கீங்க? கறி நீ சரியா எல்லாம் அடுத்தால் வாங்க. பேரு என் பேரு அமிஷ்டா. என் பேரு இந்த ஜீவ புத்தகத்துல இருக்கா? உங்க பேரு ஜீவ புத்தகத்துல இருக்கு. நீங்க பூமியில இருக்கும்போது நிறைய நல்லது. முக்கியமா சொல்லணும்னா நீங்க சர்ச்ல ஊழியம் செஞ்சுக்கிட்டு மற்றவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்கள மனம் திரும்ப வச்சு கடவுளுடைய வார்த்தையை
நிறைய பேருக்கு பகிர்ந்து கொண்டிருக்கீங்க. ஃபெலோஷிப்லையும் எல்லா இடத்துலையும் கடவுளுக்காகவே உண்மையா வேலை. அதனால உங்களுக்கு பரலோக ராஜ்யத்துக்கு போகலாம். அல்லேலூயா. எல்லாரும் இந்த நாடகத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளும் நம்ம வாழ்க்கையில வந்து ஆண்டவரை பற்றி அறியாதவங்களுக்கும் நம்ம ஆண்டவரை பற்றி சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவரை பற்றி சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளும் ஆண்டவரோட இருக்கணும், பைபிள் வாசிக்கணும், நம்ம ஃபாதர் சொல்கிறபடி கேட்கணும். இந்த மாதிரிலாம் செஞ்சால் நமக்கும் பரலோக ராஜ்யம் நிச்சயமாக இருக்கும். இல்லாட்டி இவங்க மாதிரி தான் நீங்களும் வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருப்பீங்க, பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படாமல் இருப்பீங்க. அதனால நாம் எல்லாரும் இன்னையிலேருந்து மனம் திரும்பி ஆண்டவரை தேடுவோம், ஆண்டவரை பற்றி கூறுவோம்.